அன்பான தேவனுடைய பிள்ளைகளை மறுபடியும் இந்த டிவியின் மூலமாக உங்களை சந்திக்க வாய்ப்பு கொடுத்த ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கின்றேன். இந்த நாளில் நம்முடைய தியானத்தை தருகிற வேத வாக்கியங்களை நாம் தியானிப்போம். தியானிக்கிறதுக்கு முன்னால் ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே மக்கள் நன்றியப்பா, கிருதாவே சுதிக்கிறியா, வேதத்தின் மகத்துவங்களை அரியவைகளை அறிவிக்க ஆண்டவர் கிருபைதாரும். கேட்கின்ற உள்ளங்களிலும் மெய்யாகவே தேவன் அனுப்புகிற வார்த்தை என்று உணரத்தக்கதாக கிருபை செய்யும். மக்கள் உள்ளத்தில் பதியட்டும், வாழ்க்கையில் கை கொள்ளப்படட்டும், நாம் மகிழ்ப்படட்டும், ஏற்றுக்கொள்ளும். வார்த்தை வல்லமையுள்ளதாக இருக்கிறபடினா மக்களுடைய ஆன்மீகத்திலும் சரீரத்திலும் வல்லமை செயல்படட்டும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்போம். இந்த நாட்களில் என்ன நடக்கிறது என்கிறதையும் அறியத்தக்கதாக இருக்கிறது. ஆவியிலே அவைகளை உணர்கின்றோம். ஆனபடினால கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, கேட்கின்ற அனைவருக்குமே இது தேவ ஆலோசனையாக இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஆதி மனிதனாகிய ஆதாமை ஆண்டவராகிய தேவன் சீரும் சிறப்புமாக அவனை வைத்திருந்தார். ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அவனுக்கு கொடுத்தார். ஆனால் அங்கே கர்த்தர் ஒரு ஆலோசனையும் அருளினார். அந்த ஆலோசனையை அவன் மீறின போது அந்த ஆசீர்வாதம் எடுபட்டு போயிட்டு, அந்த அதிகாரமும் அவனை விட்டு போயிட்டு, அது எதிராளியாகிய சாத்தானுடைய கரத்தில் உண்டாயிற்று என்று நாம் விரிவாக விதத்தில் பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் இப்படி சொன்னார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அதாவது அவனுக்கு இருக்கலாம், சில அதிகாரங்கள் இருக்கலாம், ஆனால் என்னிடத்தில் வருவதற்கு, இந்த எல்லைக்குள் வருவதற்கு அவனுக்கு ஒன்றும் இல்லை என்று சொன்னார் என்று யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 30வது வாக்கியத்தை வாசிக்கும் போது நாம் இப்படி பார்க்கிறோம். வாசிக்கலாம். நான் இனி உங்களோடு அதிகமாக பேசுகிறதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை குறிக்கப்பட்ட எல்கைக்கு இங்கே வர முடியாது. தேவனுக்கு மகிமை. அப்படியே ஆண்டவர் நடப்பித்த ஒவ்வொரு காரியங்களும் என்னவென்றால், அவர் ஒரே வார்த்தையில் முடித்திருக்கலாம், ஆனால் மனிதர்களுக்கு இதெல்லாம் ஏற்படும். அதாவது மனிதனிலே அவனுக்குரியது ஏதாவது இருந்தால் அவன் வருவான் அந்த இலைக்குள்ளே. ஆனபடியினால் அவன் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. ஆனபடினால இங்கே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியருக்கு நிருபம் எழுதும் போது அவர் என்ன எழுதுகிறார் என்றால், அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு போராட்டம் உண்டு, இந்த உலகத்தில் நெருக்கடிகள் உண்டு, இவைகளெல்லாம் கொண்டு வருவான். ஆனால் இவைகளின் மத்தியில் நாம் தொய்ந்து சோர்ந்து போவதற்கோ அல்லது மீறுதல் பண்ணுவதற்கோ அல்லது நம்முடைய பாதையில் பின்னடைவதற்கோ இங்கே இடமில்லை, இடம் இருக்கக்கூடாது. அவன் கொண்டு வருவான் அவனுடைய ஜோலி. ஆனால் இங்கே அவர் என்ன சொல்கிறார் என்றால், அவனுக்கு இடம் கொடுக்காதீர்கள். அவைகளை நீ சிந்தித்து 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 அல்லது அவர் கொடுக்கிற திங்கிங் எல்லாம் மனதில் எடுத்துக்கொண்டு கவலைப்பட, அதாவது வாழ்க்கையில் பயப்பட, அதாவது நோக்கம் தவற இவைகளெல்லாம் செய்வது அவனுடைய வேலை, தந்திரம். அதான் அப்போஸ்தலன் பவுல் சொன்னார், சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்றதெல்லாம் கண்டறிந்து அவைகளை மேற்கொண்டவர்கள். ஆனப்படி இங்கே நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27வது வாக்கியத்தில் அங்கே அப்போஸ்தலன் இப்படி சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றுமில்லை. தேவனுக்கு மகிமை. இயேசு சுவாமி சொன்னார். ஆனபடினால இந்த உலகத்தில் நான் வாழும்போது, அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆலோசனை, அதாவது ரொம்ப ஆழமாக உங்களுக்கு தரப்படுகிறது. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். பிசாசுக்கு இடம் கொடுத்து கொண்டு அப்புறமாக போராடுவதல்ல, அவன் வருவதற்கு முன்னமே அவனுடைய சிந்தனைகள், அவனுடைய செயல்முறைகள், எண்ணங்கள், அதாவது நம்மளே தோற்றமளிக்க ஆரம்பிக்கும், சூழ்நிலைகள் உண்டாகும், பல காரியங்கள் நடக்கும். அதில் நாம் என்ன செய்யணும்? இடம் கொடுத்து விடக்கூடாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிற அந்த ஒரே வார்த்தை நம்முடைய
மனதில் இருக்க வேண்டும். அதை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இவைகளை ஜெயிப்பதற்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்தில் அவர் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார் பாருங்க. அதாவது தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக ஒரு உலகத்தினது ஒரு எதிராளி உண்டு. ஆனபடினால அவன் உங்கள் பக்கம் வராதபடி, உங்களில் அவன் தன்னுடைய செயல்களை நடப்பிக்காதபடி இருப்பதற்கு ஃபர்ஸ்ட் உங்களில் தெளிந்த புத்தி இருக்க வேண்டும். நான் யார், எனக்கு அதாவது என்னோடு கூட இருப்பவர் யார் என்கிற அந்த ஒரு சரியான தெளிவு நமக்கு இருக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கிறது. தேவனுக்கு மகிமை. அதோடு மாத்திரமில்லை, ஆவிக்குரிய ஜீவியத்தில் எப்பொழுதும் விழிப்பாக நம்மிடத்தில் வந்திருக்கிறது யார், நம்மிடத்தில் பேசுகிறது யார், என்ன பேசுகிறார்கள், அவர்கள் பேசுகிறது அதாவது நம்முடைய நன்மைக்கு தானா, கெடுப்பதற்காகவா, என்ன என்பதை அறிய விழிப்பு வேண்டும். விழிப்புள்ள ஒரு ஜீவியம் நமக்கு வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறது. இங்கே நாம் வாசிப்போம். வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வாக்கியம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்க சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எதிராளியாகிய பிசாசானவன் என்ன செய்யறான்? கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம், எவனை கெடுக்கலாம், எவனை அதாவது தேவனுடைய வழியை விட்டு விலக்கலாம் என்பதே அவனுடைய திட்டம். என்றால் அவனுக்கு முடிவு கட்டியாகிவிட்டது. அவனுடைய காலம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. ஆனப்படினாலே தேவ நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக தேவனுடைய சன்னிதானத்தில் அலங்காரமான முடியாக இருக்கிறவர்களை அதிலிருந்து வழுகி போக செய்வதற்காக, அந்த உன்னத நிலை விட்டு இழுத்துக்களை போடுவதற்காக அவன் அவைகளை செய்ய அவன் திட்டமிடுவான். ஆனால் தேவ பிள்ளைகளிடத்தில் இருக்க வேண்டிய 2 காரியம். ஒன்று, தெளிந்த புத்தி நம்மளே இருக்க வேண்டும். அந்த புத்தியில தெளிவில்லாமல் ஒரு மயக்க நிலையிலே, நோக்கமற்ற ஒரு நிலையிலே நாம் நடந்து கொண்டு இருப்போமானால் எதிராளி தாக்குதல் அங்கே உண்டாகும் என்று நாம் காணுகின்றோம். 2வதாக, ஆவிக்குரிய ஜீவியத்தில் அதாவது எப்பொழுதும் விழிப்பாக இருக்க வேண்டும். அதாவது நாம் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த பாதையில் குறுக்கிடுகிறவைகளை கண்டுபிடித்து அவைகளை விரட்டி அடித்து போய்கொண்டே இருப்பதற்கு இந்த 2ம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் தேவை. இங்கே ஒரு சம்பவத்தை நான் பார்க்கிறோம். இயேசு சுவாமி சொல்கிறார் பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 25 முதல் 30 வரைக்கும் வாசிக்கும் போது இங்கே ஒரு சம்பாசனை. அதாவது, எஜமானே, நிலத்தில் நல்ல விதைத்தானே விதைத்தீர், அங்கே களைகளும் முளைத்திருக்கிறது, அது என்ன என்று கேட்கும் அந்த வசனங்களில் நாம் அறிகிறோம். தேவனுக்கு மகிமை. அதற்கு தான் விளக்கம் தரப்படுகிறது. வாசிக்கலாம். மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரனிடத்தில் வந்து, எஜமானிடத்தில் வேலைக்காரன் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்ன அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றார். தேவனுக்கு மகிமை. சத்துரு எப்ப செய்யறான்? நித்திரை பண்ணும்போது. தூங்கக்கூடாது என்று கருத்தர் சொல்லவில்லை. ஆவிக்குரிய ஜீவியத்தில் விழிப்பாக இருக்கணும். அதாவது மைண்டில் தெளிந்த புத்தி எப்பொழுதும், நான் தேவ பிள்ளை, நான் தேவனுடைய சமூகத்தில் அதாவது உன்னதமான நிலை அடைவதற்கு அழைக்கப்பட்டவன் என்கிறது, அழைக்கப்பட்டவள் என்கிறதை மனதில் கொண்டு வாழும்போதுதான் அவன் சுற்றி அலைகிறான் அல்லவா, எட்டி பார்ப்பான், எங்க விழிப்பா இருக்காங்க, எங்க தெளிந்த புத்தியோடு இருக்கிறாங்க என்று அவன் பார்ப்பான். அங்கே ஒரு ஆவிக்குரிய மயக்கம், ஆவிக்குரிய ஒரு தெளிவற்ற ஆவிக்குரிய ஒரு உறக்கம் அங்கே இருக்கும்போது அவன் என்ன செய்வான்? களைகளை விதைச்சிட்டு போயிடுவான். தேவனுக்கு மகிமை. அப்புறம் சிந்தனையில் போராட்டம், எண்ணங்களில் போராட்டம். ஏனென்றால் அங்கே விதைத்தது நல்ல விதைதான். கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நல்ல வார்த்தைகள். ஆனால் அதற்கு மாறாக சாத்தான் சொன்ன வார்த்தை
கலைகள், அவைகள் பிரயோஜனமற்றவைகள், கெடுப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஆலோசனைகள். ஆனபடினால அது எப்போ நடக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில நோக்கம் இல்லாமல், ஆனபடினால்தான் அடிக்கடி எங்கேயாவது போய் கரை விட்டுட்டு வந்து பாவரிக்க 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 இதெல்லாம் நடக்குது அல்லவா? அது தெளிவற்ற நிலை. கல்யாண வீட்டில் ஒரு மாதிரி, அந்த வீட்டில் ஒரு மாதிரி, விருந்து விட்டு போனால் ஒரு மாதிரி, அங்கே சொந்தக்காரங்க வீட்டு போனால் அங்கேயும் மரம் கொண்டாடி அங்கே ஆத்மா கரைப்படுத்துகிறது. இப்படியெல்லாம் இன்று கர்த்தருடைய பிள்ளைகள் போகிற இடத்தில் அப்படியே மாறி அப்படியே அங்கே செயல்பட்டு வர்றது. இதனால தெளிவற்ற நிலை. நான் யார் என்கிறதை மறந்து ஜீவிக்கிற ஒரு ஜீவியம். இந்த ஜீவியம் உடையவர்களை அவன் எப்பொழுதும் அட்டாக் பண்ணி கொண்டேதான் இருப்பான். அங்கே அவனுக்கு நிறைய வேலை இருக்கு, அவனுக்கு நிறைய வரவேற்பு இருக்கிறது. தேவனுக்கு மகிமை. உன்னுடைய விருப்பத்தை நான் செய்கிறேன் வா என்று கூப்பிடுகிற ஒன்று அங்கே காணப்படுகின்றது என்று நாம் காணுகிறோம். இல்லை, அங்கே போகக்கூடாது, அவன் சிறிசானாள், அந்த பிள்ளை சிறிசான பிள்ளை அங்கே போகக்கூடாது என்று அவன் பயப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய உறக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே அது மணவாட்டி சொல்லும்போது நான் திரை பண்ணினேன், என்னுடைய ஆத்மாவை விழித்துதான் இருக்கு என்று சொல்லுகிறதை நாம் காணுகிறோம். ஆத்ம விழிப்பு. இவர்களெல்லாம் நம்ம ஆன்மீகத்தை பற்றி பார்க்கிறோம். தாக்குதெல்லாம் அங்கேதான் நடக்கிறது. அது அப்புறமா சரீரத்தோடு சம்பந்தப்படுகிறது. ஆனப்படினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதர்கள் நித்திரை செய்யும் போது அங்கே நல்ல நிலத்தை நல்ல விதையை விதைத்த அந்த நிலத்தில் நல்ல விதையும் முளைத்திருக்கு, களையும் முளைத்திருக்கு, ரெண்டு சேர்ந்து வளர் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை. இந்த நாளில் அதாவது தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறவர்களும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களும் இப்படித்தான், பாதி இங்கே பாதி அங்கே எப்படியே வாழுகின்றதை காணுகிறோம். அங்கே அவர்களோடு சத்துரு உறவாடுவான், அவர்களோடு சத்துரு போராடுவான். அவனுடைய நோக்கம் எல்லாம் என்ன? அவன் எதற்காக அதாவது கிரியை செய்கிறான் என்றால், இங்கே நாம் யோவான் 10வது வாக்கியத்தை வாசிக்கும் போது இயேசு சுவாமி சொல்லுகின்றார், சாத்தானோ கொல்லவும் மனிதர்களை கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். நானோ அப்படி அல்ல, நான் இப்படி வந்தேன், ஜீவனை கொடுக்க வந்தேன். வாசிக்கலாம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், அதாவது அவனுக்கு பெயர் திருடன். எங்கே தெளிவற்று இருக்கிறார்கள், எங்கே விழிப்பில்லாமல் இருக்கிறார்கள், எங்கே ஆவிக்குரிய ஜீவத்தில் நித்திரையா இருக்கிறார்கள் என்கிற இடத்தை பார்த்து அங்கே திருட்டு வேலைப்படுகிறது அவனுடைய வேலை. கடைசியில் அவர்களை கொண்டே விடுவான், அவருடைய ஆன்மாவை கொண்டு நஷ்டப்படுத்தி போடுவான். இது அவனுடைய நோக்கம். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் சொன்னார், நான் வந்தது அதற்கல்ல, மனிதர்களை அதாவது ஜீவனை இழந்த அன்று ஏதேனிலே நான் கொடுத்த கட்டளையை மீறினபடினால் நான் சொன்னபடி ஒரு ஆவிக்குரிய மரணம் அடைந்து விட்டார்கள். ஆனபடினால் அந்த சந்ததிகள் எல்லாம் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. அவர்களுக்கு ஜீவனை மறுபடியும் கொடுக்க, நித்திய ஜீவனை கொடுக்க நான் இந்த பூமிக்கு வந்தேன். அது நித்திய ஜீவனை கொடுத்து விட்டு போவதற்கு மட்டுமல்ல, அது பரிபூரணப்படவும் நான் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால்தான் அதாவது இந்த ரட்சிப்பு என்பது ஒரு நாளில் முடிகிற காரியம் அல்ல, அது படிப்படியாக செப்பாய் வளர்கிற ஒன்று. ஆனபடினால அவனுக்கு இடம் கொடாமல் அந்த பாதையில் போய்கொண்டே இருக்கிறவர்கள் வளர்ச்சி அடைந்து வேகமாக எல்கை அடைகிறார்கள். இல்லாதவர்கள் போராடுகிறது, மேலே ஏறுகிறது, கீழே இறங்குகிறது, மேலே ஏறுகிறது, கீழே இறங்குகிறதுமாக அதிலே உடந்து போகிறதையும் நாம் பார்க்கின்றோம். ஆனபடினால்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது, பெற்றுக்கொண்ட ஜீவனிலே வளர்ச்சி அடைவதற்கு பிசாசுக்கு இடம் கொடுக்காதீர்கள் என்று அவர் சொல்லுகின்றார். ஆண்டவர் சொல்லுகின்றார், ஆனால் வருகிற உலகத்திலிருந்து என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றுமில்லை, நீங்கள் அப்படி சொல்லுங்கள். அப்படி சொல்ல நீங்கள் என்னுடைய வார்த்தைகளை கை கொள்ளுங்கள். கை கொள்ளும் போது நீங்கள் அந்த ஸ்டேஜை அடைய முடியும் என்று இறைவன் இயேசு சொல்லுகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.
அப்படினால் அன்பானவர்களே, அதாவது எந்த காரியம் தவறென்று ஒரு தடவை தெரிஞ்சிட்டோமோ அங்கே ஐக்கியம் வைக்கக்கூடாது. அதாவது கண்டா என்ன சரி அப்படித்தான் இருக்கிறமே ஒழிய உட்காருங்க பேசுவோம், உட்காருங்க கொஞ்ச நேரம் என்று சொன்னால் அங்கே சத்துரு அந்த ஆட்களை அனுப்பியிருப்பான். இங்கே ஏதேனும் நடந்த பெரிய குற்றம் அதுதான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனங்கள் 5 வரைக்கும் நாம் வாசிக்கும் போது இவ்விதமாக நாம் பார்க்கின்றோம். ஆதியாகமம் 3:1 முதல் 5 வரைக்கும். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது. அவன் திருட, அவன் சொல்ல கேட்கிற பின்னாலோட வார்த்தை முன்னால போடுவான், அங்கிருந்து உள்ள இருந்து வார்த்தை பிடுங்கிறதுக்கு அப்படி போடுவான். எல்லாம் அவன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, அதாவது இந்த தோட்டத்தில் உள்ள எல்லாவற்றையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரோ, இவளுடைய வாயிலிருந்து வார்த்தை பிடுங்கணும் இல்லையா, அதுக்காக இந்த அம்மா சுவாரஸ்யமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. பேசுறாங்க பாருங்க. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். இதோடு போதும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி அல்ல, அவர் ஆண்டவர் சொன்னார், இந்த மரத்தின் கனியை புசித்தால் சாவீர். சாத்தான் சொல்கிறான், சாக மாட்டீர்கள் என்று அவன் சொல்கிறான். ஏனென்றால் அதாவது உங்கள் மேலே அதாவது அவர் பொறாமை கொண்டு நீங்கள் அவரை போல் ஆகிவிடுவீர்கள், உங்களுடைய கண்கள் திறக்கப்படும், எல்லாவற்றையும் சரியாக நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்பதற்காக தேவனை போல ஆகிவிடுவீர்கள், அவரை போல சாகாதவர் உங்களுக்கு கிடைத்துவிடும் என்பதற்காக என்ற உடனே இங்கு வேறு எண்ணங்கள் வர ஆரம்பித்துட்டு. ஆனால் சாத்தானுக்கு இடம் கொடுக்காதுங்க. சாத்தானுக்கு இடம் கொடுத்தால் நீங்கள் போய்கொண்டிருக்கிற ஐக்கியம், நீங்கள் கை கொண்ட சத்தியம் எல்லாவற்றையும் ஃபெயிலியர் ஆக்கி போடுவான். அதுக்குத்தானே இப்போ அவன் முயற்சி பண்ணுகின்றான். ஆக சொல்லுங்கள், இப்படி செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது, போதிக்கப்படுகின்றோம். அங்கே அடுத்த பதில் என்ன வருகிறது? அப்படி அல்ல, அப்படி அல்ல என்று சொல்லும் வார்த்தை வரும். எப்போ? பிசாசு இடம் கொடுக்கும் போது, அவர் உட்கார வைத்து பேசுகிறதுனால தானே முதல் வார்த்தையில் ஓ தேவன் இப்படி சொல்லி இருக்கிறார், இங்கே அடுத்த பதில் இப்படி. அப்ப இது கர்த்தருடைய காரியம் அல்ல, நம்மளை கெடுக்க சாத்தான் செய்கிற கிரி என்று உடனே துரத்திவிட முடியாமல் உட்கார வைத்து சுதாரிசமாய் பேசினார். பேசி அனைத்தையும் இழந்து போய்விட்டார்கள். அது முதற்கொண்டு உலகத்தில் ஜெனரேஷன் அத்தனை பாவிகளாக இன்று அதாவது மறுபடியும் இயேசு கிறிஸ்து ஆதி நிலைக்கு மனிதர்களை மாற்றுவதற்காக உலகத்தில் நம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவைகளை அடைந்து அதை பரிபூரணமாய் நாம் பெற்றுக்கொண்டு பரிபூரணம் அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர் சொல்லுகிறபடி செய்யணும். அவர் சொல்லுகிற வார்த்தையை மீறாமல் நடக்கிறவனே பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஸ்தலமெங்கும் சாத்தான் கொடியேற்றி விட்டான் என்று எழுதியிருக்கிறது. அப்போ எங்கே சத்தியம் கை கொள்ளவில்லையோ அங்கே அவனுடைய ஆளுகை உண்டு. அங்கே இருக்கிற மக்கள் மேல் அவன் அதிகாரம் செலுத்துவான். அங்கே ஏதேனிலே அந்த சாத்தானுக்கு சர்ப்பத்தின் உருவத்தில் வந்த அந்த பிசாசுக்கு அன்னைக்கு மனிதர்கள் இல்லாததினால் சாத்தான் இப்படி வந்தான், அந்த பாம்பு உருவத்தில் வந்தான். இப்போ இந்த கடைசி காலத்தில் அதாவது மனிதர்களை சாத்தான் எழுப்பியிருக்கிறான். அவர்களுடைய நாவிலே அந்த சர்ப்பத்தினுடைய சொன்ன இருக்கிறது என்று வேதம் சொல்கின்றது. அவர்கள் உங்களிடத்தில் வருவது உங்களுடைய எதிர்காலத்தை தேவன் மனிதனுக்கு வைத்திருக்கிற மகிழ்ச்சியின் அந்த நிலையை அடைய விடாதபடி தடுப்பதற்கு ஆயத்தத்தோடு வருகிறான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் சங்கீத மத்தியில் வேதத்தின் மத்தியில் எழுதியிருக்கிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது, அந்த பாவிகளுடைய வழியில நிற்கக்கூடாது. பரிகாசக்காரர்கள் உலகத்தில் சோம்பேறிகள் பரிகாசமர்களாக இருப்பார்கள் அல்லவா?
அங்கே உட்கார்ந்து நம்முடைய ஆத்மா கெட்டு போய்விடும். தவறான ஆலோசனைகள் வரும், அங்கே இருக்காதே. மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சங்கீதம் 140 சங்கீதத்தில் 1 முதல் 3 வரைக்கும் உள்ள வசனங்களை நான் படிக்கும் போது அங்கே எழுதியிருக்கிறது. இது நான் படிக்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. அவர்கள் கூட்டம் கூடுகிறதும் அவர்களுடைய நோக்கமும் அவருடைய எண்ணங்கள் எல்லாம் சாத்தானுடைய செய்கைகள், சாத்தானுடைய வேலையை அவர்கள் செய்கிறார்கள். அவருடைய நோக்கமே அது. ஒரு மனிதன் முன்னேறானா, வியாபாரத்தில் முன்னேறானா, விவசாயத்தில் முன்னேறானா, மற்ற காரியங்களில் முன்னேறானா, அதாவது வேதம் சொல்லுகிற ஒருவனுடைய வாழ்வு இன்னொருவனுக்கு பொறாமை உண்டாக்கும். அதனால் பொறாமைக்காரர்கள் எல்லாம் ஒன்றா சேருவார்கள். இவன் இப்படி கீழே இருந்து மேலே வந்துட்டானு அப்படின்னு சொல்லி குடித்து அழித்து மனைவி பிள்ளைகளை கவனிக்காமல் ரோட்டில் வந்து இழந்து, அதாவது அப்படி சீரழிஞ்ச மனிதன், அதாவது ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அவைகளை கை கொண்டு நடக்கும்போது அவன் ஒரு புனித மனிதனாக மாறிவிடுகிறான். பழைய வாழ்க்கையெல்லாம் விட்டு விடுகிறான். பிள்ளைகளை குடும்பத்தை நன்றாக கவனிக்கிறான். பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறான். இப்படியெல்லாம் இருக்கிறது. இதை அறிந்தவர் இப்படி தரையில் கிடந்த இவன் இப்படி ஆகிவிட்டானே, இவனை எப்படி கெடுக்கலாம் என்பது துன்மார்க்கருடைய ஆலோசனை. ஏதேனில் நடந்த அந்த அதே கிரியை இதில் நடக்கிறது என்று இந்த வேதம் சொல்கிறது. வாசிப்போம். கர்த்தாவே, பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும், கொடுமையுள்ளவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும். அவர்கள் தங்கள் இருதயத்தில் பொல்லாப்புகளை சிந்தித்து யுத்தம் செய்ய நாள்தோறும் கூட்டம் கொடுக்கிறார்கள். எதுக்கு கூடுறாங்க? அவங்களுக்கு அதனால கார் பைசா கிடைக்குமா? கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. ஆனால் எதுக்கு கூடுகிறாங்க? இந்த காரியத்துக்கு தான். துன்மார்க்கர்கள் ஒன்றா சேர்ந்துக்கிடுவான். இவனை எப்படி கெடுக்கலாம், எப்படி கெடுக்கலாம், எப்படி கெடுக்கலாம், எப்படி கெடுக்கலாம், கோயிலுக்கு போறான் எப்படி தடுக்கலாம் என்றெல்லாம் அதாவது செய்கிற இந்த கிரியை செய்வது சாத்தான். சாத்தான் இதை செய்கிறான். ஆனபடியினால அடுத்த வசனத்தில் நான் படிக்கும்போது அதில் என்ன சொல்லியிருக்கு பாருங்க. அந்த ஆதி நிலை, அந்த சத்துருடைய அந்த விஷம் இவருக்குள்ளே இருக்கு. வாசங்க. சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். சர்ப்பத்தை போல தன்னுடைய நாவை கூர்மையாக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. அந்த ஏதேனிலே பாம்பு மூலமா வந்து பாருங்க. இப்போ மனித மூலமாக, அன்னைக்கு மனிதன் இல்லை, அப்படினால பாம்பு ரூபத்தில் வந்தது. இப்போ மனிதர்கள் துன்மார்க்கர்கள் பெருகி இருக்காங்களே. அதாவது மனிதர்கள் பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு நல்லபடியாக ஒரு வீடு போட்டுறக்கூடாது, ஒரு நல்லா ஆயிடக்கூடாது. அங்கே இந்த வீட்டில் அடியும் பிடியும் சண்டையுமாக குடிச்சிட்டு வந்து வீட்டில் ஒரே கலட்டாக நடக்கும். இப்போ இந்த மெய் சமாதானத்தை இறைவன் இயேசு கொடுக்கிற இந்த மெய் சமாதானத்தை அவன் பெற்றிட்டபடியினால வீட்டில் காலை மாலை ஜெபம், பாட்டு, அன்பான வார்த்தைகள் இவைகளெல்லாம் இங்கே உண்டாகிறது. பக்கத்தில் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறான். இப்படி இருந்த வீடு இப்படி மாறிட்டு இதுக்கு என்ன செய்யலாம், இதை தடுப்பதற்கு என்ன செய்யலாம் என்று தந்திரமாக அதுக்குரிய ஏற்பாடு பண்ணி இவனை எங்கேயாவது வரவழைத்து, அதாவது பிரதர் நீங்கள் இப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமா, அதாவது நீங்கள் உங்களுக்கு நல்ல ஞானம் இருக்குது, பணம் சம்பாதிக்கலாம், இப்படி குறுக்கொழில் இப்படியெல்லாம் நிறைய வழி இருக்கு என்று சொல்லி இவனில் இருக்கிற அந்த முன்னேற்றத்துக்குரிய அந்த தெய்வீகத்தை, சொர்க்க ராஜ்யத்தை அடைய இருக்கிற அதை இழக்க பண்ணிவிடுவான். அநேகர் இதில் இழந்து போனார்கள். யார் இழப்பார்கள்? தெரிந்த புத்தி இல்லாதவங்க, வாழ்க்கையில் ஒரு விழிப்பு நோக்கமும் இல்லாமல் அப்படி இருக்கிறவங்க, அதாவது ஆவிக்குரியத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் தூக்க மயக்கம் வாழ்க்கையில் இருக்கிறதல்லவா. இவர்கள் இதை கண்டுபிடிக்க முடியாது. தூக்க மயத்திற்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. தெரிந்த புத்தி இல்லாதவனுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. ஆனப்படியினால் இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவனுடைய கிரியைகளும் அப்படித்தான் இருக்கிறது, சாத்தானுடைய வேலைகள். ஆனப்படினால் இவனை எப்படி இருந்து இழுக்கலாம்? முன்னேறிக்கொண்டே இருக்கிறானு, கடவுளுடைய காரியத்தில் முன்னேறானு, அத்துமகளுக்கு ஆண்டவரை பற்றி சொல்றானு, ஓடி 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 அதாவது தேவ காரியங்களுக்காக பிரயாசப்படுகிறார்களே, எப்படி குன்றி போகப்படலாம் என்பதுதான் அவனுடைய நோக்கம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த வார்த்தையை கேட்கின்றோமா? நம்முடைய வார்த்தையை கேட்கும்போது நம்முடைய உள்ளம் அப்படித்தான் என்று சொல்லுகிறதா? உடனே நாம் விழிப்படைந்து தெளிவடைந்து அதாவது நாம் ஞானம் உள்ளவர்களாக, அதாவது நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக
மாறிவிடும். தேவனுக்கு மகிமை. அதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வழிகளிலே நின்று பூர்வவாத எது என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி என்று பார்த்தால் நடவுங்கள். பக்கத்தில் ஒரு ஆராதனை நடக்கு, இவ்வளோ தூரத்துக்கு ஏன் போகிறேங்கிற போவோம். அங்கே தேவனுடைய வார்த்தை கை கொள்ளப்படுகிறதா? தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகின்றதா? அங்குள்ள மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? போதகர் எப்படி? எல்லாவற்றையும் நீ அறிய வேணும். தெளிவு வேணும். தெளிந்த புத்தி, ஒரு விழிப்புள்ள ஒரு ஜீவியம் இருந்தால் அதை கண்டுபிடிக்கலாம். அப்படிப்பட்ட பக்தர்களை இந்த நாளில் நாம் பார்க்கின்றோம், வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் வருகிறார்கள். அவர்கள் விழிப்பும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்த போதிலும் அந்த இடத்தை கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள், பிடித்து முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆனபடியினால், அதாவது சபை மேய்க்கிற மேய்ப்பனுக்கு ஒரே ஒரு பயம் இருக்கணும். ஒரே ஒரு பயம்தான் இருக்கும். என்ன பயம்? ஆதியிலே அந்த ஏவாள் தனியாக இருக்கும்போது அவளை சாத்தான் ஏமாற்றி போட்டான், வஞ்சித்து போட்டான், கர்த்தருடைய வார்த்தையை மீற வைத்து போட்டான் என்று நாம் காணுகிறோம். அது மட்டுமல்ல, அதாவது சாத்தான் அதாவது உள்ளே வந்தான், வர்றதுக்கு இடமும் கொடுத்தாச்சு. வந்த பிறகு துரத்தவும் இல்லை, அவனிடத்தில் சம்பாஷிக்க ஆரம்பித்தார்கள். அப்படினால பக்கத்து விட்டு அக்காட்ட பேசுவோம், அங்கே கொஞ்ச நேரம் பேசுவோம் என்றெல்லாம் எண்ணாமல் தேவ பிள்ளைகளே கவனமாக விழிப்புள்ளவர்களாக இருந்த காலத்தின் அருமையை சரியாக உணர்ந்து நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன, அதாவது படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும், பரீட்சை நெருங்கிவிட்டால் அவர்கள் தூக்கத்தோடு நல்லா படிக்கிற பிள்ளைகள் தூக்கத்தை விரும்ப மாட்டார்கள். அவர்கள் எப்பொழுதுமே படிப்பு, ராத்திரமே சீக்கிரமாக எழுப்பி படிப்பார்கள். அதிக மார்க் வாங்கி நாம் மேல்நிலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு நோக்கம். தெளிவில்லாதவர்களுக்கு ஒரு நோக்கமும் கிடையாது, ஒன்றுமில்லை. அப்படினால வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் இந்த வார்த்தை பொருந்தும். நீங்கள் உலக பிரகாரமாக என்ன இருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையும் இந்த முன்னேற்றத்துக்கு கொண்டு வரவிட அப்படி சாத்தான் தடுப்பான். அதற்கு நீங்கள் விழிப்பாக இருந்து மேற்கொள்ளுங்கள். இந்த ஒரு வசனத்தை நான் படித்து பார்க்கலாம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்களை நான் பார்க்கும்போது இவர் ஆதி நிலையை சொல்லி அதன் மூலமாக அதை பற்றிய கவலை என்னை மேற்கொள்கிறது என்று சொல்லுகிறார். வாசிக்கலாம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். தேவனுக்கு மகிமை. அந்த வழியை விட்டு விலகிறவர்கள் ஆராதனையில் கோயிலுக்கு வர விருப்பம் இல்லை, பயில் பிடிக்க விருப்பம் இல்லை, குழு வீட்டில் ஜெபம் இல்லை, ஒன்றுமில்லை. அப்போ என்னுடைய பயம் என்ன? அதாவது அன்று சர்ப்பம் அதாவது ஏதானில வஞ்சித்து போட்டானே, அப்படி ஆகிவிடுமோ என்று பயந்திருக்கிறேன். வேறு ஒரு பயமும் இல்லை. தேவனுக்கு மகிமை. நம்முடைய கடமை, நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறவர்களை அப்படியே நாம் சரியாக நடத்தணும். அதில் பிசகு ஏற்படும் போது கவலை ஈனமாயிருக்க முடியாது. அதை நாம் இறைவனுக்கு தெரியப்படுத்தி அவைகளை சரியாக நாம் ஒழுங்குபடுத்தி கொண்டு போக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த அப்போஸ்தலனாகிய தேவன் தெரிந்து கொண்ட யூதாஸ் கூட சாத்தானுக்கு இடம் கொடுத்து பணாசையை காட்டி அநேகரால் உண்டான ஆலோசனைகள் வந்து அதற்கு கொஞ்சம் செவி கொடுத்தார். அது செவி கொடுக்க, அதை எதிர்க்கவில்லை. செவி கொடுத்து அவர் அதற்கு இடம் கொடுத்தார். அப்புறம் அது உள்ளே போந்துட்டு சாத்தான் உள்ளே போய் இடம் பெற்றுக்கொண்டே போயிட்டான். அதனால இந்த நாளில் தீமை என்றது தெரிகிறத உடனே மனதில் பூட்டிட்டு அவனை எதிர்க்கணும். உள்ளே எடுக்கக்கூடாதான் சொன்னார். இந்த உபதேசத்தை கொண்டு வராதவன் பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளாதீங்க, தண்ணியும் கொடுக்காதீங்க, வாழ்த்தையிலும் சொல்லாதீங்க. அவ்வளவு கண்ட்ரோல், அவ்வளோ கண்டிப்பு இருக்கு. அப்படின்னா இந்த சத்தியத்தை கேட்கின்ற அன்பானவர்களே கேளுங்கள். பிசாசுக்கும் இடம் கொடாதீர்கள். உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்குரியது ஒன்று என்னிடத்தில் இல்லை என்று சொல்லும்படியாக நாம் யாரும் இந்த நிலையை அடைந்து விடவில்லை. பவுல் சொன்ன மாதிரி நான் குற்றமற்றவனாயிருக்க பிரயாசப்படுகிறேன் என்று சொன்னது போல பிரயாசப்படுவோம், முயற்சி பண்ணுவோம். கர்த்தர் அந்த கிருபையை நம்ம எல்லாருக்கும் தருவாராக. ஆமென். ஜெபிப்போம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி.
கர்த்தாவே நான் தந்த வார்த்தை சொல்ல கிருபை செய்தீர் ஆண்டவரே. அது கர்த்தாவே விதை நல்ல விதை நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளைப் போல ஆதிவனே வார்த்தை கேட்டவர்களுடைய இருதயம் பண்படுத்தப்பட்ட நிலமாக பலன் கொடுக்கக்கூடிய இருதயமாக மாறட்டும். கர்த்தர் கிருபை செய்யும், ஆசீர்வதியும். உடைய தூயநாமம் மகிமைப்படுவதாக. தடைகளை மாற்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.